நம்ம அழகேசர் யாருன்னா நம்ம நாடக தலைவர் டிவிக்கு காலி நான் சொல்றப்பே எனக்கு இன்னைக்கு இவர் ஆட்சியை இருக்கா கேண்டிடேட் தான் ஒரு 103 நினைச்சேன். வணக்கம். ஆக்சுவலி டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் 234 தொகுதிக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி ஒரு ஒன் வீக் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னாங்க, விஜய் மட்டும் சிஎம் ஆனார்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நம்பர் 1 ஸ்மார்ட்டாக இருக்க சிஎம் அப்படின்னாங்க. சரிங்களா? ஏன்னா எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இனிமேல் பண்ண போதான் தெரியும். அதை குறை சொல்ல, என்னென்னா பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். தப்பாக இருந்துச்சுன்னா குறை சொல்கிறதுக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கே வந்துட்டாங்க, எல்லாம் சின்ன பசங்க கேட்டு ஓட்டு போட்டாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், ஆல் ஓவர் இந்தியாவில் இவர் தான் நம்பர் 1 சிஎம், ஸ்மார்ட் சிஎம். சரிங்களா? ஒர்க்கும் அதே ஸ்மார்ட்டாக இருக்கான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரிங்களா? டிபேட்ல பேசுறாங்க எல்லாரும் நாடகக்காரரை பார்த்து சின்ன சின்ன பசங்களை சொல்றத வச்சு கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்ன, இவங்க போயிட்டு சட்டமன்றத்துல என்ன பேசுவாங்க, ஏன் இது கச்சத்தீவை கொடுத்தாங்க, அப்ப அதை கேள்வி கேட்டா இவங்களாம் எதுவுமே தெரியாது. இவங்கெல்லாம் மந்திரி சபை அமைச்சாங்கன்னா இவங்களுக்கு என்ன தெரியும்னா, நான் என்ன சொல்றேன், பேச வந்துட்டானுங்க, ஒண்ணுமே தெரியாது, ஜெயிச்சா 1 சீட் 2 சீட் அது வர சான்ஸ் இல்ல, வந்தால் விஜய் மட்டும் வருவாங்க. சரிங்களா? விஜய் மட்டும் வருவாரு. இவங்க வந்தா ஒரு 8%, அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கட்சி 234 கேண்டிடேட், அப்புறம் ஒரு 8% வாங்குவாங்க, அப்புறம் ஒரு 10% வாங்குவாங்க, அப்புறம் ஒரு 5 சீட்டு வாங்குவாங்க. மேக்சிமம் போனா ஒரு 10 சீட்டு கீழே இல்ல கம்மிங்க. அதே மாதிரி மேக்சிமம் டு மேக்சிமம் 15% வாங்கலாம். நேற்று வரைக்கும் வாங்கினா ஒரு நேற்று வரைக்கும் வந்துட்டாங்க 25 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு. ஆனா சொல்றேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் 60-80 சீட் கன்ஃபார்ம் அப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரி யாரு கூட்டணி அமைச்சாலும் விஜய் யார சிஎம்னு சொல்றாங்களோ அவங்கதான் கூட்டணி அமைப்பாங்க முடியும் அப்படின்னு கேட்கல. சரிங்களா? நம்ம சேனல்ல வந்து முழுசா பாருங்க. நான் வந்து அவர் 234 தொகுதியை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் 60-80 தொகுதி கண்டிப்பா ஜெயிப்பான்னு. ஆனா இன்னைக்கு கூட ஒரு பையன் பண்ணா, எப்படின்னா அவங்களுக்கு தெரியும், எப்ப நான் எதிர்பார்த்து 60-80 மட்டும் தான். இது கனவு கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ஒரு திறமையா 2 பேரும் 2 கட்சி அவங்கன்னு போட்ட கட்சியெல்லாம் வேண்டாங்க. அதே மாதிரி நம்ம ஒசூர் மக்கள் மக்களுக்கு முன்னாடியே போட்டுருந்தேன், நல்லா தெரியும் அந்த ஊர்ல பிறந்த வளர்ந்த அவங்களுக்கு தெரியும்னா டெமோ பார்க்க மாட்டாங்க. விஜய் நின்றுதாலும் ஒசூர் தொழில் ஜெயிச்சிருக்க முடியாது, வெளியே தரேன். ஆனா இப்ப எழுதித்தர 2031 233 தொகுதியிலையும் எந்த கேண்டிடேட் ஜெயிக்க முடியல, தோற்றா போனாலும் 233 தொகுதியிலையும் டிவிக்கு ஜெயிக்கிறவங்க தொங்குற. அது அடுத்த விஷயம். 2031 யார் அனுப்பாட்டினாலும் ஒசூர்ல டிவிக்கு ஜெயிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டெமோ பார்ப்பாங்க ஒசூர் மக்கள் முழுச நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே போட்டிருந்த வீடியோ. நான் என்ன சொல்றேன்னா, ஒசூர் மக்கள் அவ்வளவு சீக்கிரம் போட மாட்டாங்க, நம்பிட மாட்டாங்க. இவ்வளவு அளவுக்கு நம்பி இன்னொன்னா டிவிக்கு அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட் வேற. சரிங்களா? இப்ப அம்பரீஷ்னு ஒருத்தர். ஆனா இப்ப நின்றுருக்கு வேட்பாளர் வேற. அவங்களுக்கு 5000 ஓட்டு வந்திருக்கு. அது இதே வேறனா இளைஞர்கள் அந்த மாதிரி ஆளுங்க, இளைஞருக்கு ஏதாவது 18-20 வயசு. இப்ப நான் சொல்லி எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அண்ணன் சொல்லி அந்த மாதிரி யாரு போறது கேட்டு போட்டவங்க மட்டும்தான் அந்த ஓட்டு விழுந்திருக்கு. அவர் இன்னும் பல இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போல. இது விழுந்தது முழுக்க பல இடத்துல விஜய் முஞ்ச நம்பி, முகத்தை நம்பி எதுவுமே இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு இல்ல, ஒரு குற்றச்சாட்டுன்றது இல்ல. ஏன்னா அவங்க ஆட்சியே இல்ல. இப்போ வந்து சட்டசபை என்ன பண்ணா, ஒருத்தனை வர்றான்னா அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்காம எப்படி பண்ணுவேன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் இப்ப டிபேட்ல பேசுறாங்க. இன்னுமே ஒரு விதத்துல வந்துட்டாங்க இவங்க சட்டசபை அமைச்சு என்னத்த பேசுவாங்க, வரட்டுங்க ஆட்சி அமைக்க மாட்டேன், சீட்டே வாங்க மாட்டேன், எல்லாத்தையும் போட்டு அப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இன்னி வந்தாலும் விமர்சிக்கலாம், தப்பாச்சுன்னா விமர்சிக்கலாம். நீங்க விமர்சிங்க, எத்தனை நாளைக்கு தான் நீங்க போவீங்க? உங்களுக்கு பவுன்சர்ஸ் உங்க காவலாளி எத்தனை நாளைக்கு நீங்க பேசுறதுக்கு பஸ் அடிப்பாங்கன்னு. அடுத்த கூட்டத்திலே ஸ்டார் போட்டாங்க, சொன்னா கேட்க மாட்டேன், ஏன் நாடகோஷம் தூக்கிக்கிறாங்களா? இல்ல நான் சொல்றேன், கதம் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு தான் அது. சரிங்களா? அவர் வந்து குளிக்க வேண்டிய அவர் போச்சுக்கலங்க, குளிக்க வேண்டிய சகாப்தை முடிச்சிட்டாரு. என்ன இதோட டிஎம்கேட சகாப்தை முடிஞ்சு, இதோட
அதே மாதிரி குளிக்க கொண்டு போய் குழியில படுத்துக்கிட்டு மேல சமாதியை கட்டிக்கிட்டாரு. அவர் இந்த அளவுக்கு பேசியிருக்காரு. சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. இந்த வீடியோ இருக்குன்னா எக்கார்ந்து கொண்டு இவர் இந்த மாதிரி சொன்னது அன்னைக்கே தெரியும். சரிங்களா, இவர் சொல்றது இவருக்கு தான் அன்னைக்கே தெரியும். சொல்லி அதனால பல இடத்துல சொல்லுங்க 60-80 கன்ஃபார்ம் வரும்னு. இந்த அளவுக்கு வந்ததுன்னா மக்கள் போயிருந்தா பழச நம்பி அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா போட்ட இடத்துல எல்லாம் போட்டாங்க. என்ன ஜெயிக்காத இடங்கள்லாம் ட்ரையல் பாக்குற இடங்க ஊருங்களாம். நான் உங்களுக்கு தப்புன்னு சொல்ல. ஏன்னா ஒசூர்ல முக்காவாசி பேர் தெரியும் எனக்கு. அவங்க ஒசூர் மனசு அவங்க எப்படி எதிர்ப்பாங்கன்னா, போட்டு நம்ம போட்ட சீட்டால இவங்க சிஎம் ஆயிடுவாங்களா அந்த மனப்பானம் தான். ஆனா அடுத்த 2031 எலெக்ஷன்ல எந்த இடத்துல ஜெயிச்சாலும் ஒசூர்ல இன்னைக்கே ஜெயிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல எந்த இடத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ சரி, 2031 எலெக்ஷன்ல டிவிக்கு ஜெயிக்கும். ஒரே இடத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க ட்ரையல் பார்ப்பாங்க. இந்த வாட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ போன வாட்டி போடல, இந்த வாட்டி போட்டு ஜெயிச்சிருக்காரு. ஒரே ஒரு மனப்பான்மை ஒசூர் மனப்பான்மை மக்களுக்கு. சரிங்களா, நான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு 10 நாளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அவங்க மனச ஒசூர் மக்களோட மனசு எப்படின்னு. தயவுசெய்து பார்க்காதீங்க, ட்ரையல் பார்க்கறதுக்கு இது விளையாட்டுல அப்படின்னு. அதையும் தெரிஞ்சு அதே ஒரு கரெக்டா பண்ணியிருந்தாங்க. என்ன பாருங்க, 2031 எலெக்ஷன் கன்ஃபார்ம் சீட்டு ஒண்ணு. இன்னைக்கே சொல்றேன், கன்ஃபார்ம் சீட்டு ஒசூர் சீட்டு. சரிங்களா, அதே மாதிரி டிவிக்கு எந்த கேண்டிடேட் பாட்டுங்க. சரிங்களா, புது கேண்டிடேட்டா இருக்கும் பழைய கேண்டிடேட்டா இருக்கும், எந்த கேண்டிடேட் பாட்டுங்க. விஜய் நிக்கலனாலும் சரி, இந்த வாடி விஜய் நின்று இருந்தாலும் ஒசூர்ல ஜெயிச்சிருக்க மாட்டாரு. நான் ஒசூர் மக்களோட மனசு எப்படி எனக்கு தெரியும் நல்லாவே. ஒசூர்ல பிறந்து வளர்ந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23 வயசு வரைக்கும் அங்கதான் இருந்தேன் ஒசூர்ல. சரிங்களா, அதனால நல்லா தெரியும் அப்படின்னு அதை வச்சு சொல்றேன். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. நான் 10 நாள் முன்னாடியே சொல்லுங்க, ஒசூர் மக்களை தயவுசெய்து ட்ரையல் பார்க்கறதுக்கு விளையாட்டு இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி கரெக்டா கச்சிதமா எப்படி சொன்னா அதே மாதிரி இவங்க ட்ரையல் தான் பார்த்துருக்காங்க. 2031 எலெக்ஷன்ல இன்னைக்கே சொல்றேன், யாரு எந்த கேண்டிடேட் பார்த்தாலும் டிவிக்கு தான் ஜெயிக்கும் எழுதிச்சுக்கோங்க. இன்னைக்கு சொல்றேன். சரிங்களா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.